Assalamualaikum. Welcome back to my channel Day with Subay and this is me Subay here. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரேக்குக்கு அப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோன்னு நினைக்கிறேன். ஹோப் நீங்கள் வந்து இதை ரொம்ப ஸ்கிப் பண்ணி பார்க்குற அளவுக்கு மொக்கையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இது வந்து நோன்பு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா எடுத்த வீடியோ தான். நாளைக்கு நோம்புன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனதுமே ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸை தூக்கி ஃபில் பண்ணி வச்சாச்சு. அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா எசன்ஸில் வந்து வெனிலா எசன்ஸ், பாதாம் எசன்ஸ், ரோஸ் மில்க் எசன்ஸ் மட்டும் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சிட்டோம்னா 1 வீக்குக்கு நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ தட் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் வந்து ரொம்பவே சிம்பிளான டின்னர் தான். ஏன்னா வந்து டீப் க்ளீன் பண்ணி ரொம்பவே டயர்டாயிருச்சு. ஸோ வந்து இட்லி, சாம்பார், சட்னி அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான டின்னராக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸை வந்து சோக் பண்ணி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அண்ட் தென் இட்லி வந்து எடுத்தாச்சு. அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் அதுவும் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுட்டேன். இது ரெண்டுமே நம்ம சோக் பண்ணி வச்சிட்டோம்னா 1 வீக்குக்கு நமக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ரோஸ் மில்க், நன்னாரி ஜூஸ் அண்ட் தென் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நன்னாரி எசன்ஸ் பாட்டில் இருக்குல்ல, அது ஒன்று வாங்கி வச்சிட்டோம். ஸோ மேக் அண்ட் ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பலாம் பண்ணலை. ஸ்ட்ராபெரி க்ரஷ் இதுவுமே நமக்கு ரொம்ப அகர் புட்டிங்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட் நோம்பு இல்லை. ஸோ தட் சகருக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தோம் ரொம்பவே சிம்பிளாக. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65க்கு வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. பிரியாணியுமே நைட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டின்னரே சாப்பிட ஆரம்பித்தோம். இட்லி வந்து செம்ம ஹாட்டாக இருந்துச்சு. அதனால தான் ஸ்பூன் வச்சு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். கையில் வந்து எடுக்க முடியல, செம்ம ஹாட்டாக இருந்துச்சு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இட்லி, கொஞ்சம் சட்னி, சாம்பாரை வச்சுட்டு போய் சாப்பிட்டு படுத்து தூங்குவோம். சகருக்கு அப்போ தான் எந்திரிக்கிறக்கும் போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். அப்படியே போய் படுத்து தூங்கியாச்சு. டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ சகருக்கு வந்து எந்திரிச்சாச்சு. நம்ம நைட்டே சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சுட்டோம்ல. ஸோ தட் சிக்கன் பிரியாணி சில்லி மட்டும் நான் எந்திரிச்சு சகர் டைமில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சில்லி மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி சகர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி 65 அண்ட் தென் கர்ட் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஜர் டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஃபஜர் ப்ரேயர் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் எனக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. ஸோ வந்து ஃபஜர் ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே மாடிக்கு போயிடலாம். ஏன்னா வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வெயிலில் வந்து ஏதாவது வேலையெல்லாம் பார்க்கறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி டைமில். ஸோ வந்து ஏர்லி மார்னிங் நம்ம வந்து ஃபஜர் தொழுதுக்கப்புறம் ஒர்க் பார்த்தோன்னு வைங்களேன், சுத்தமாக அந்த டயர்டே தெரியாது. ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சு போய் ஸ்கையை பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அழகாக இருந்துச்சு அன்றைக்கி ஸ்கை பார்க்குறதுக்கே. அண்ட் தென் வந்து அந்த வெதர் சில்லுன்னு அந்த ஒரு மாதிரி ப்ரீஸியாக ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்ன நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து துவைச்சிட்டு அவ்வளோவே எடுத்து காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே 1-2 செடி தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிளான்ஸ் வளர்க்கணும்னு ஆசை நிறையா. சரி வந்து ஒவ்வொன்றா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கிற செடிக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கே. சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம மேலே இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்ம வந்து தொழுதுட்டு துவா பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் துவாஸில் மறக்காமல் எங்களை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்களுமே உங்களுக்காக நிறைய துவா பண்ணுறோம். ஸோ இந்த நோம்பில் நம்ம நிறைய துவா பண்ணுவோம், திக்ர் பண்ணுவோம், நிறைய அமல்கள் பண்ணுவோம். அப்படி விலாக் வந்து இஃப்தாருக்கு அப்படியே ஜம்ப் ஆகுது. ஸோ இஃப்தாருக்கு வந்து அன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். என்னென்னா ரோஸ் மில்க் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரோஸ் மில்க் வந்து இந்த ரெசிபிலாம் சொன்னால் ரொம்பவே வந்து ஃபன்னாக இருக்கும்.
ஸோ ரோஸ் மில்க் செய்யலாம்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க்குக்கு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த ரோஸ் மில்க் ரெசிபிக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிசினும் தான். நம்ம நைட்டே சோக் பண்ணி வச்சதுனால ஸோ அதை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் தென் நம்ம பாடி ரொம்ப ஹீட்டாக ஆகும்ல, நல்லா கூல் பண்ணும். அண்ட் தென் இஃப்தாரில் குடிக்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது சில்லுன்னு. ஸோ வந்து நீங்கள் ரோஸ் மில்கில் வந்து இஃப் இன் கேசஸ் வந்து இது நீங்கள் ஆட் பண்ணது இல்லைன்னா ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ரோஸ் மில்கெல்லாம் வந்து ஊற்றி வச்சுட்டு கிளாஸில், அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து ரொம்பவே கம்மியான ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. பட் அதுக்கு மேலே நம்மளால் நிறையாவும் சாப்பிட முடியாதுல்ல. ஸோ அன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வடை, உளுந்த வடை, அதுக்கப்புறம் போண்டா இருந்துச்சு. மெயினே என்னென்னா நோன்பு கஞ்சி. இந்த நோன்பு கஞ்சிக்காக தான் ஒரு வருஷமாக நான் ரொம்பவே காத்திருந்தேன். எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அளவான மெனூஸ் தான். ரொம்ப இருந்தாலும் சாப்பிட முடியாது. இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளவே நம்மளுக்கு தொழுகிற டைம் ஆயிரும்ல. ஸோ அதனால் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மில்கி விக்கிஸ் க்ரீம் பிஸ்கெட் கிடச்சிது. இது வந்து பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லலாம் இப்போ கிடைக்கிறதில்ல. ஆனால் ஒரு குட்டி கடையில் வந்து இது எனக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ரொம்பவே கோளாறாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் பிஸ்கெட் ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியல, பட் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இன்னொரு விலாகில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஹோப் இந்த விலாக் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இல்லாமல் ஏதோ கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். டாட்டா, பை பை, டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.